ஆதியாகமத்தின் புஸ்தகமும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகமும் அதனுடைய 12வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு அழைக்கிறார். அழைக்கும்போது சாதாரணமாய் கர்த்தர் மனிதர்களை அழைக்கிறதில்ல, ஒரு வசனத்தோடு கூட அவர்களை அழைக்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக அழைக்கிறார். பேதுருவை அழைக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி பேதுருவை அழைக்கிறார். பவுலை ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்? என் பாடுகளை நான் உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி பாடுகள் வழியாக பவுலுடைய ஊழியம் போக ஆண்டவர் அழைக்கிறார். இந்த மாதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பின் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும் போது இந்த வசனத்தின் வாக்கு தத்தத்தை சொல்லி அவனை அழைக்கிறார். என்னென்னு அழைக்கிறார்? நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையான ஒரு அழைப்பு. நல்லா இருக்குல்ல கேட்கும்போது? பெருமைப்படுத்துவேன். நீ உலகத்தில் இன்னைக்கு பெருமைப்படுத்துகிறதுக்கு என்னென்னமோ பண்ணுகிறத பார்க்குறோம். தான் பேர் பெருமைப்படணும், தான் பேரை எல்லாம் பேசணும்னு சொல்லி ஒரு காது குத்து விழாவில் நியூஸில் வந்த செய்தி, அந்த தாய் மாம சீரை அந்த காது குத்து விழாக்கு கொண்டு வந்து கொடுக்குறானா. 2 ஊர் சேர்ந்து பொருட்களை எடுத்துகிட்டு வர அளவுக்கு அவன் தன்னுடைய சீரை கொடுக்குறான். ஏன்? அவன் பேர் பெருமைப்படணும். இப்படி தான் கல்யாணத்தில் என்னுடைய பேர் அதிகமாக என்ன பண்ணணும், பேசப்படணும்னு சொல்லி கல்யாணத்தை இன்றைக்கி என்னென்னமோ டெக்கரேஷன், கோடிக்கணக்கான டெக்கரேஷன் பண்ணுறான். ஹெலிகாப்டர்லேருந்து பூ போடுறான். அது ஒரு பெருமை போல் அவனுக்கு. ஹெலிகாப்டர்லேருந்து பூ போட்டால் என்ன ஆகும்? அடிக்கிற காற்றுக்கு அது என்ன செய்யும்? மணமகள் மேலே எவ்வளோ பறந்து போயிடும். ஆனாலும் அதை செலவு பண்ணி அவன் பண்ணுறான். ஏன்? அவன் கல்யாணம் ஒரு பெருமை உள்ள கல்யாணமாக இருக்கணும்னு. பேபி ஷவரை பார்க்குறோம், அதை ஃபோட்டோகிராஃபை எடுக்கிறத பார்க்குறோம். பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாங்க, அந்த பெண் சொல்கிறாங்க, நாளைக்கு என் பிள்ளை வளர்ந்தா நான் அதை காட்டுவேன். அதுக்கு அந்த ஃபோட்டோக்காரர் சொல்கிறாரு, அந்த பிள்ளை அதை ஆசையே படாதுன்னு. அப்போ தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய பெருமைக்காக என்ன செய்கிறாங்க? நம்ம எடுக்கிறத சொல்லலை, நம்ம எடுத்தது நார்மலாக எடுக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஒரு அடையாளத்துக்கு ஒரு இதுக்கு எடுக்கிறோம். சில பேரோட ஃபோட்டோஷூட்லாம் பயங்கரமாக இருக்கும். கல்யாணத்துக்கு இப்போ எப்படி ஃபோட்டோஷூட் வந்துருச்சு? ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அப்புறம் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு. இதுக்கு செலவு பண்ணி என்ன செய்கிறாங்க? பெருமை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு ஆதாமுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆதாம் அயர்ந்த நித்திரையாக இருக்கும்போது தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நல்ல வேலை அவனுக்குள்ள ப்ரீ வெட்டிங் ஷூட் இல்லை, அந்த செலவுலாம் இல்லை. இப்படிலாம் பெருமைப்படுத்துறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க. ஏதாவது பண்ணி அவன் பேர் வந்துடணும், மேலே சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு அழைப்பை இந்த ஊழியத்தில் நமக்கு கொடுத்துருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதமான ஒரு அழைப்பு அழைக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. மீதி அழைக்கிறவங்களை யாரையுமே கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அழைக்கிறதில்ல. எங்களை ஆண்டவர் அழைக்கும்போது ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டனர். ஒரு தீர்க்கதரிசியோடைய பாடு என்ன, வேதனை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தினுடைய அழைப்பு அழைக்கிறார். யோசேப்பை ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? சொப்பனத்தை காட்டி 12 அரிக்கட்டுகள் என்ன செய்கிறது, அவனை வணங்குற மாதிரி அழைக்கிறார். அந்த அழைப்பு ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்குது. ஆனால் பவுலுடைய அழைப்பு இஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேதுருவுடைய அழைப்பு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொருவருடைய அழைப்பும் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கிறது. யூதாஸுடைய அழைப்பு ஃபினான்ஷியலை பார்க்குறது தான். திருடன் கையிலே சாவி கொடுத்த மாதிரி யூதாஸை ஆண்டவர் ஒரு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஆண்டவர் அழைக்கிறார்.
நம்ம ஸ்தாபனத்துலேயும் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு லீடர் இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு ஆண்டவர் விசேஷித்தமாக கொடுக்குறார். சிலரை மிஷினரியாக ஆண்டவர் அழைக்கிறார், சிலரை பீகார் மாநிலத்துக்கு அழைக்கிறாரு, சிலரை இமாச்சல் பிரதேசத்துக்கு அழைக்கிறார். அழைப்பு வேறுபட்டது, ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த தேவன் தான் சொல்லுறாரு, உன் பேரை இந்த மாதத்தில் நான் பெருமைப்படுத்துவேன், நீ வெட்கப்பட மாட்ட, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே என்ன சொல்லுகிறார், நீ கிளம்பி போன்றார். கொடுத்த உடனே அந்த பெருமையாக நமக்கு உண்டாகலை. உன் பேரை பெருமைப்படுத்துவே அப்படின்னா, வெறுமையான என் பேரை பெருமைப்படுத்தினா என்னைக்கா இருந்தாலும் கீழே விழப்பட்டுருவான். பெருமையினால் கீழே விழப்பட்ட சாத்தானை குறித்து நமக்கு தெரியும். அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை பெருமைப்படுத்தி கொண்டான், அதனால் அவன் விழப்பட்டவனாக இருந்தான். நம்மை நாம் பெருமைப்படுத்தி கொள்வோம் என்றால் விழுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பேரை நான் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். இந்த பெருமைப்படுத்துவேன்னு சொல்லும்போதே அந்த பெருமைக்குள்ள ஒரு தாழ்மை அடங்கி இருக்கு. எப்பேற்பட்ட உயரத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போக சித்தம் வைத்திருந்தா, தாழ்மையின் இடத்துல இருந்து ஆண்டவர் கொண்டு போகாமல் இருக்க மாட்டார். ஒரு விதை விதைக்கப்படுதுன்னா, மரத்தினுடைய விதை கண்ணுக்கு தெரியாது, அது செடியாக வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யும், கொஞ்சம் சின்ன மரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மரம் விட்டு பெரிய மரமாக ஆகி இலைகள் விட்டு கனிகள் கொடுக்கிறதா இருக்குது. அப்போ அது எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் என்ன, அது வளருகிற வருடம் என்ன, சில வருஷத்துக்கு வளரும்போது கால சூழ்நிலை மாறுது. எல்லா காலத்தையும் அந்த மரம் என்ன செய்யுது, தாங்குது. சில நேரத்தில் காற்று பலமாக அடிக்கும், அந்த மரம் அதை தாங்குது. அந்த மரத்துக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, நான் வளர்ந்து கனி கொடுக்கணும். அது வளர்ந்து கனி கொடுக்கிற வரைக்கும் அந்த விதை என்ன, விதைக்குள்ளேருந்து வந்த அந்த மரம் அப்படியே வளர வளர காற்று பலமாக வீசுது, மழை பயங்கரமாக அடிக்குது, புயல் அடிக்குது, உஷ்ணம் அடிக்குது. அதன் மத்தியிலும் அந்த மரம் கனி கொடுக்குதுல, அதுதான் அதோடைய அழைப்பை நிறைவேற்றினது. அதுபோல் இன்றைக்கு விதையாக தான் ஆண்டவர் தாழ்மை என்ற ஒரு விதையை நமக்குள்ளே விதைச்சிருக்கிறார். அதை எப்படி விதைச்சிருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உன்னத அழைப்பை வரும்போது, இந்த ஊழியத்துக்குள்ளே வரும்போது, முதலாவது அவரே தாழ்மையின் ரூபத்தை தான் எடுத்தார். தான் ஒரு ராஜா, தான் ஒரு பரலோகத்தினுடைய தூதர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவன் சொல்லி கம்பீரமாக வரலை, தாழ்மையின் ரூபத்தில் இருந்து தான் எடுத்தார். இன்றைக்கி வேலைக்கு போகிற பிள்ளைகளை பாருங்கள், குறைவான சம்பளம் ஒரு வேலை கிடைச்சா போய் உட்கார மாட்டாங்க. எடுத்த உடனே அவனுக்கு போஸ்டிங் என்ன வேணும், சிஇஓ தானே. எடுத்த உடனே சிஇஓ போஸ்ட், எடுத்த உடனே நல்ல ஒரு உயர்வு வேணும் அந்த வேலையில் நினைப்போம். முதல்ல சம்பளம் எவ்வளோ இருந்தது, கம்மியாக இருந்தது. அப்புறம் 2000 ரூபாய் ஏறிச்சு, அப்புறம் கொஞ்சம் ஏறும். அதில் நிலைச்சி நிற்கும்போது ஆண்டவர் அதில் என்ன செய்கிறார், ஒரு உயர்வை கொடுக்கிறார். எடுத்த உடனே 40,000 ரூபாய் வேலைக்கு தான் நான் போவேனா, எப்படி சாத்தியமா? ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்துகிறார்னா முதலாவது தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும். அந்த தாழ்மையின் உணர்வு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆபிரகாம் ஆண்டவர் உன் தேசத்தை விட்டு போகணுன்னு சொல்லும்போது அந்த அழைப்பை தாழ்மையாக கீழ்ப்படிஞ்சு, நான் போகிறேன் ஆண்டவரே, நான் போகிறேன். அந்த தாழ்மை அவருக்குள்ளே கிரியை செய்து, அந்த தாழ்மை ஆபிரகாமை குறித்து தியானிக்கும் போது கடைசி வரைக்கும் இருக்குது அந்த தாழ்மை. அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார், அதிகமாக அவர் பேரை பெருமைப்படுத்துகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது அது அந்த தாழ்மை. ஆபிரகாமுக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த தாழ்மை உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பேரை என்ன செய்வார், பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார்.
ஆமென். இப்போ கொஞ்சம் வளர்ச்சி வந்துட்டாலே நமக்குள்ள ஒரு பெருமையின் ரூபம் மாதிரி ஒன்று வந்துடும். அப்படி இல்லாதபடி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிரயாணப்பட்டு சாராளை கூப்பிட்டுக்கிட்டு போகிறார். அவர் அழைக்கப்பட்டு போகும்போது அவருடைய வயது 75 வயது. ஒரு 75 வயசு உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னா யார்? முதியோரா? முதியோர் எங்கே இருக்கணும்? முதியோர் இல்லத்தில் இருக்கணும். ஆனால் அழைப்பு எப்போ வருது? 75வது வயதில் அவருக்கு அழைப்பு வருது. அவர் அழைக்கப்படும் போது அவருக்கு வயது 75. 75வது வயசில் ஒரு மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு தாழ்மைப்பட்டு போகும்போது ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்து ஆசீர்வதிக்கிறார். பிள்ளை இல்லாத மனுஷர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். அதுவும் அந்த ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். ஒருபோதும் அதை இது எப்படி சாத்தியமாகும் சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு போகிற ஒரு தாழ்மை. பிள்ளையை கொடுத்தார். ஈசாக்கை கொடுக்கும்போது ஈசாக்கை என்ன செய்கிறாங்க? அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஈசாக்கை பலி செலுத்துறதுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. கர்த்தர் அதுலேயும் அவரை பலி செலுத்துறதுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்த கூட்டிகிட்டு போனது ஆதியாகமம் 22:26 வாசிப்போம். அந்த இடத்துலையும் ஆபிரகாமுக்குள்ளே இருந்த தாழ்மையை பாருங்கள். ஒருபோதும் ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கலை. நீர் என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீரே, ஆனால் இப்படி என்னை கொண்டு என் பிள்ளைய சாகடிக்கணும்னு நினைக்கலையேன்னு சொல்லி நினைக்காதபடி 22:26 வாசிப்போம். ஆதியாகமம் 22:26. சாரி 22:6. 22:6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து நல்லா கவனிங்க. ஈசாக்கின் மேல் வைத்து. யார் மேல வைக்கிறாரு? கட்டையை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனார்கள். எடுத்து யார் மேல வைக்கிறாரு? கட்டையை எடுத்து ஈசாக்கின் மேல கட்டை எடுத்து வைக்கிறார். ஒரு தாழ்மை. தான் சொந்த மக மேல அதை வைக்கணும்னு ஒரு உணர்வு எங்கேருந்து வருதுன்னா, அந்த தாழ்மைன்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே இருக்கும்போது தான், அந்த தாழ்மை அவங்களுக்குள்ளே இருக்கிறனால தான் அந்த கட்டையை எடுத்து ஈசாக்கு மேலே வைக்க முடியுது. இந்த பிள்ளையை தான் நான் எரிக்க போகிறேன், இந்த பிள்ளையை தான் நான் பலி செலுத்த போகிறேன்னு சொல்லி அந்த கட்டையை எடுக்கிறதுக்கான கிருபை, அந்த கட்டையை எடுத்து அவன் மேலே வைக்கணுன்றதுக்கான ஒரு பயமில்லாத ஒரு சூழ்நிலை எங்கே வருதுன்னா, அவருக்குள்ளே இருந்த அந்த தாழ்மையின் உணர்வு தான். ஒரு மனுஷன் அழைக்கப்பட்டுட்டானா அந்த மனுஷனுக்குள்ள தாழ்மை இல்லைன்னா அவன் கட்டையை வைக்க மாட்டான். அப்படியே கட்டையை எடுத்தாலும் ஈசாக்கின் மேல் வைத்துன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேலே வைக்க மாட்டான். தன் சொந்த குமாரன் மேலே கை போட மாட்டான். எல்லா இடத்துலையும் தன் சொந்த குமாரன் தான் அடுத்து ஆட்சி செய்யணும், அடுத்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த தாழ்மையின் உணர்வு அவருக்குள்ளே இருந்தனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னாக இருக்கிறது எல்லாமே தாழ்மை தான். எதெல்லாம் நம்ம மேன்மையாக நினைக்கிறோமோ அது எல்லாம் கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்த ஒரு தாழ்மை. ஆமென். ஆகாப்பு ராஜாவை குறித்து தெரியும். ஒரு கொடியவன், அடுத்தவன் இடத்துக்கு ஆசைப்படுறவன், அடுத்த நிலத்தை பிடுங்கணும்னு நினைக்கிறவன். எசபெல்னு ஒரு பேயை திருமணம் பண்ணி ஆமென் விக்கிரக கோட்டையை கட்டி வச்சவன், பலி செலுத்துறதுக்கு கட்டி வச்சவன். ஆண்டவரை பற்றி கொஞ்சம் கூட அவனுக்கு என்ன செய்யலை, ஒரு பயன்றதே அவனுக்கு சுத்தமாக கிடையாது. கொடிய அரக்க, நம்மளை காட்டிலும் மோசமானவன். நம்மளே மோசமானவங்களா, நம்மளை காட்டிலும் ரொம்ப மோசமானவன். கர்த்தர் அவனை அழிக்கிறதுக்கு சித்தமாக வராரு.
அவன் என்ன செய்கிறான், தன்னை தாழ்த்தி ரெட்டுடுத்தி கொண்டு அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்த பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு இறங்கினார் என்று சொல்லி. ஒரு கொடிய அரக்கனுக்கே ஆண்டவர் அந்த தாழ்மையை பார்த்து, அந்த கெட்டவன் ஒரு அரக்க அவனுக்கே ஆண்டவர் இறங்கும்போது, உங்களுக்கோ எனக்கோ கொஞ்சம் அந்த தாழ்மை இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு இறங்குவார். கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் இறங்கி பதில் கொடுப்பார். இந்த தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும். இந்த ஆபிரகாமின் தாழ்மையை குறித்து தொடர்ந்து நம்ம அடுத்த செய்திகளிலே நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆமென், நீ உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி இந்த செய்தியின் தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். ஸோ இந்த தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒரு சபையின் வளர்ச்சிக்கு முதல்ல இருக்கிறதே தாழ்மை தான். இன்றைக்கு இந்த சபை ஒரு ஆரம்ப நிலையில் இருக்குன்னா சரியான பாதையிலே நம்ம போய்கொண்டு இருக்கிறோன்னு அர்த்தம். சில பேருக்கு தாழ்மை இல்லைன்னா அந்த தாழ்மையை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் வேதத்தில் வசனமே சொல்லப்பட்டிருக்கிறது, சில அரக்கர் கையில் ஒப்பு கொடுத்துருவார். இன்றைக்கி தாழ்மை இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கள விட்டுருவார். நீ தாழ்மையில் வளர்ந்து மேன்மைப்பட்டு வா. இந்த வெட்கப்படுத்தாதபடி பேரை பெருமைப்படுத்தணும்னா முதல்ல நம்மளுக்குள்ள அந்த தாழ்மையின் உணர்வு எனக்குள்ளே இருக்கணும். அந்த தாழ்மை உணர்வு எனக்குள்ளே இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதுகிற அளவுக்கு அவர் பேர் என்னப்பட்டிருக்கு, பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதாம் சொல்லுகிறான், இவள் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாய் இருக்கிறாள்னு சொல்லுறார். எப்படி அதை சொல்ல முடிகிறது? அவளை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தாழ்மை மனப்பக்குவம், அந்த மனைவியை ஏற்றுக்கொள்ளுகிற தாழ்மை மனப்பக்குவம். கணவனுக்கு மனைவி இவங்க தானா, இவங்க தான் உங்களுக்கு மனைவி, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், மனத்தாழ்மை. என் கணவர் கெட்டவர் தான், என் கணவர் தீங்கு செய்கிறவர், என் கணவர் குடிக்கிறவர் தான், என் கணவர் கோவப்படுகிறவர் தான், என் மனைவி கோவப்படுகிறவ தான், என் மனைவி பேசுகிறவ தான். ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், தாழ்மை. ஒரு கணவன் இடத்துலையும் ஒரு மனைவி இடத்துலையும் இவள் என் மாம்சத்தில் மாம்சமும் எலும்பும் எலும்புமா இருக்கிறான்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குமானால் கர்த்தர் அந்த குடும்பத்தை பெருமைப்படுத்துவார். பெருமை எங்கேருந்து வரும்? கர்த்தர் இடத்துல இருந்த மாத்திரம்தான் வரும். ஆபிரகாம் அழைப்புக்கு கீழ்ப்பட்டு போகும்போது ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தை அவருக்குள்ளே இருந்திருக்கும், அதை விசுவாசிக்கிறார். 99வது வயதில் என்ன செய்கிறாரு? பிள்ளை பெறுகிறார். 99வது வயசில். இந்த விசுவாசம் எங்கேருந்து வருது? கர்த்தர் மேலே வைத்திருக்கிற தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள். யாக்கோபு 4:12-20 வாசித்தா தெரியும், வாசிக்க வேண்டாம் சொல்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அவர் மாத்திரம்தான் நம்மளை உயர்த்த முடியும், வேறு எதுவும் நம்மளை உயர்த்த முடியாது. இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் மூலியமாக அநேகர்கள் ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எதனால்? கர்த்தர் இதிலிருந்து கொண்டு போகிறதுனால. ஒருவேளை இந்த யூடியூப்பை நம்ம பிரபலமாக்கணும், இதில் நம்ம பெருமைப்படணும்னு நினச்சோன்னா நம்ம ஏன் செய்தியை போடணும்? நல்ல பாடல்களை போடலாம், கண்டென்ட்டை ரெடி பண்ணலாம். கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதுக்கு ஏற்றபடி போட்டு மக்களை என்ன செய்யலாம், கவர் பண்ணி டெவலப் ஆகலாம். இன்றைக்கி இருக்கிற இளம் ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அது பேர் என்ன, வர்ஷிப் சீரீஸா, அப்படி சொல்லி அவங்க ஆராதித்து தன்னை ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிறத காட்டிலும் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை அறை வீட்டை பூட்டி கொண்டு உங்களை தாழ்த்துங்க. ஆகாப் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். மனாசே ஒரு கொடிய ராஜா, அவனும் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார்.
உங்களை தாழ்த்தி உங்களுக்குள்ளே ஜெபியுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் செய்வார். 70 வருஷ சிறையிருப்பில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்களோ, எந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ, அதே ஜனங்கள் இன்றைக்கு உலகமே பேசுகிற அளவு ஒரு பெருமைக்குரியதாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்டதாய் ஆண்டவர் நம்மளை எழுப்புவார். இந்த மாதத்திலே உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி உங்களை ஆண்டவர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இது மாத்திரமல்ல, இதற்கான செய்தி ஒரு பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். அப்போ தான் அவர் நம்மளை உயர்த்துவார். அதனால் முதல் பாயிண்ட்டாக நான் தாழ்மையை குறித்து பேசுகிறேன். ரெண்டாவது காரியம் என்ன இருக்குன்னா, தேவனிடத்தில் இரக்கத்தை பெறணும். மூன்றாவது என்ன இருக்குன்னா, கர்த்தருக்காய் ஓடணும். இந்த 3 காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமானா அவன் நிச்சயமாய் கர்த்தரால் பெருமை பாராட்டத்தக்க கடவன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். இந்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் அடுத்து வருகிற ஞாயிறு ஆராதனையிலே பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்